Hi everyone, welcome back to Katral Kalanjam channel. 7th standard maths subjectல 3rd midterm test February 2025 கான important sums தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போதான் எல்லா important sumஸையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா சம்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 3rd midterm டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் சிஸ்டம், பர்சன்டேஜ் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அல்ஜிப்ரா, ஜியாமெட்ரி. சாப்டர் 1 நம்பர் சிஸ்டம். இந்த சாப்டரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 3 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.1, எக்ஸாம்பிள் 1.4, பேஜ் நம்பர் 4 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.1 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம்மில் ரோமன் லெட்டர் 2nd, 4th, 5th, 7th அண்ட் 8th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம், தேர்ட் சம், 5th சம். இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துங்க. இந்த சம்ஸ்லாம் திரும்ப திரும்ப கேட்குறாங்க. ஸோ இந்த சம்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.5 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் போட்டு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.8, எக்ஸாம்பிள் 1.9, எக்ஸாம்பிள் 1.10, எக்ஸாம்பிள் 1.11, எக்ஸாம்பிள் 1.14, எக்ஸாம்பிள் 1.15. பேஜ் நம்பர் 10 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.2ல் ஃபஸ்ட்டு சம், செகண்ட் சம். செகண்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 2nd. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4th சம், 5th சம், 6th சம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8th சம் அண்ட் 9th சம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.16, எக்ஸாம்பிள் 1.19, எக்ஸாம்பிள் 1.20, எக்ஸாம்பிள் 1.22. பேஜ் நம்பர் 16 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.3 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம்மில் ரோமன் லெட்டர் 1, ரோமன் லெட்டர் 4, ரோமன் லெட்டர் 5 அண்ட் ரோமன் 6 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்குறாங்க. ஸோ இதை எனக்கு போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் சம், தேர்ட் சம், 4th சம், 5th சம் அண்ட் 6th சம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7th சம்மில் ரோமன் லெட்டர் 4, 6, 8 அண்ட் 9 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நீங்கள் திரும்ப திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.25. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 23 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.4ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம், செகண்ட் சம், தேர்ட் சம், 5th சம், 7th சம், 8th சம் அண்ட் 9th சம். இந்த சம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்குறாங்க. இந்த சம்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 24 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.5ல் செகண்ட் சம், 4th சம், 5th சம், 6th சம், 7th சம் அண்ட் 8th சம். இந்த சம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீ திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸில் 13th சம் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் போட்டு பார்த்துங்க. சாப்டர் 2 பர்சன்டேஜ் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இந்த சாப்டரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 29 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.2, எக்ஸாம்பிள் 2.3, எக்ஸாம்பிள் 2.5, எக்ஸாம்பிள் 2.7, எக்ஸாம்பிள் 2.9. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 32 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.1ல் ஃபஸ்ட்டு சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th சம், 5th சம், 6th சம், 7th சம் அண்ட் 9th சம். இது 9th சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் நல்லா போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.11, எக்ஸாம்பிள் 2.12, எக்ஸசைஸ் 2.2ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம். இந்த ஃபஸ்ட்டு சம்மில் ரோமன் லெட்டர் 4, 5 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம்மில் ரோமன் லெட்டர் 1, ரோமன் லெட்டர் 3 அண்ட் ரோமன் லெட்டர் 5 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம், 4th சம், 6th சம், நெக்ஸ்ட் 8th சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.15, எக்ஸாம்பிள் 2.18, எக்ஸாம்பிள் 2.19, எக்ஸாம்பிள் 2.22 அண்ட் எக்ஸாம்பிள் 2.23. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.3ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம், செகண்ட் சம்,
தேர்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், திரும்ப திரும்ப கேட்டே இருக்காங்க. இந்த 3 சம் நீங்கள் நல்லா போட்டு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7th சம், 8th சம் அண்ட் 10th சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.24, எக்ஸாம்பிள் 2.27, எக்ஸாம்பிள் 2.29. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.4ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், ஃபோர்த் சம், 6th சம், 7th சம் அண்ட் 8th சம். இந்த சம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த எல்லா சம்ஸும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. நிச்சயமாக எக்ஸாமில் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமான சம்ஸ் தான் நான் குறிச்சு கொடுக்குறேன். ஸோ நான் குறிச்சு கொடுக்குற எல்லா சம்ஸும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.5ல பார்த்தீங்கன்னா செகண்ட் சம், 5th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th சம், 7th சம், 11th சம், 12th சம், 13th சம். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ். சாப்டர் 3 அல்ஜிப்ரா. இந்த சாப்டரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 54 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.1, எக்ஸாம்பிள் 3.2, இதில் பார்த்தீங்கன்னா ரோல் லெட்டர் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.3, எக்ஸாம்பிள் 3.4, எக்ஸாம்பிள் 3.5, இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் அண்ட் தேர்ட் சம். எக்ஸாம்பிள் 3.6, இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் அண்ட் தேர்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.8. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 61 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.1 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் செகண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம். ஃபோர்த் சம்மில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 1 அண்ட் ரோம் லெட்டர் 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். இந்த ரெண்டு இருந்து நிச்சயமாக ஒரு எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ் நீங்கள் அடிக்கடி போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th சம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th சம், 7th சம் அண்ட் 8th சம், 9th சம் அண்ட் 11th சம். 11th சம்மில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 4 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் போட்டு பார்த்தீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.10, எக்ஸாம்பிள் 3.16, பேஜ் நம்பர் 68 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.2 கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம். தேர்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 1, 3 அண்ட் 4 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம். இந்த ஃபோர்த் சம்மில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.3 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் அண்ட் ஃபோர்த் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ். இந்த ரெண்டுலேருந்து நிச்சயமாக சம் எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த ரெண்டு சம்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. சாப்டர் 4 ஜியோமெட்ரி. இந்த சாப்டரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 84 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.7 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அந்த சம்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 84 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 4.1 கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th சம், 7th சம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 13th சம். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 89 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 4.2 கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் சம் அண்ட் செகண்ட் சம் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். இருக்கிற எல்லா சம்ஸுமே ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லா சம்ஸ் நீங்கள் திரும்ப திரும்ப ஒர்க் பண்ணி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 90 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 4.3 கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th சம் அண்ட் 10th சம் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். இந்த ரெண்டுலேருந்து நிச்சயமாக சம் எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த ரெண்டு சம்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துங்க. தேர்ட் மிட்டம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த சம்ஸை மட்டும் நீங்கள் திரும்ப திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா சம்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க. எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போது தான் 1 மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. Thank you. Thanks for watching my channel. See you in the next video.